ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு 2 பேருடைய ஆசீர்வாதம் தேவை. ஒன்று முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், இன்னொன்று குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம். இவங்க 2 பேருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்க இவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப தேவை. இவங்க ஆசீர்வாதம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு பாவம் என்று சொல்லலாம். அதுவும் முன்னோருடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக தேவை. ஸோ அந்த ஆசீர்வாதத்தை பெறணுன்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு குலதெய்வம் வீட்டில் இருக்கணும். குலதெய்வம் வீட்டில் இருக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு 5 விதமான விஷயங்களை நாம் கடைபிடிக்கணும். ஸோ என்ன 5 விதமான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ குலதெய்வத்தை வீட்டில் வரவழைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. குலதெய்வத்துடைய அருளால் உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஜெயமாகும். ஸோ வாழ்க்கையில் வெற்றிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தொட்டக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே வெற்றியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குலதெய்வத்துடைய அருளால் உங்களுக்கு நடக்கும். ஸோ குலதெய்வத்துடைய அருளை பெறுவது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. குலதெய்வத்துடைய அருளை பெறணுன்னா அதுக்கு குலதெய்வத்தினுடைய இதை நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது குலதெய்வத்துடைய அருளை பெற சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணணும். அப்படி நாம் ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வத்துடைய அருளை பெற முடியும். அதனால தான் குலதெய்வ வழிபாடுக்கு நிறைய வரைமுறைகள் இருக்குது. அதில் ஒரு சில முக்கியமான வரைமுறைகளை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ குலதெய்வத்துடைய அருளை பெற நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக செய்தீங்கன்னாவே குலதெய்வத்துடைய அருளை ஈஸியாக பெற முடியும். உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லைன்னா இந்த 5 அறிகுறிகளை வைத்து கண்டுபிடித்து உடனடியாக குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வர இந்த 5 விதமான விஷயங்களை செய்திடுங்க. இது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பலிக்கும். அதாவது குலதெய்வம் உடனே உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 விஷயத்தை செய்திடுங்க. சரி வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக தங்கணும்னா குலதெய்வ கோவிலில் இருந்து இந்த 5 பொருட்களை மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். குலதெய்வம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்றால் குலதெய்வத்துடைய அருள் ரொம்ப தேவை. அதோடு குலதெய்வத்து கோவிலில் இருந்து 5 பொருட்களை மறக்காமல் எடுத்து வர வேண்டும். அந்த பொருட்கள் குறித்து இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதிரடியாக சிலதை சொல்ல போகிறேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் போன்றது. நாம் எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டாலும் நம்ம முன்னோர்கள் வழியாக வணங்கி வந்த குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகம். பல காரணங்களால் குலதெய்வம் நம்ம வீட்டை விட்டு விலகி இருக்க வாய்ப்பு உண்டு. நம்ம வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக குடியிருந்து நம்மளை காக்க வேண்டும் என்றால் குலதெய்வத்தின் கோவிலிருந்து 5 முக்கிய பொருட்களை எடுத்து வர வேண்டும். அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் வைத்தா குலதெய்வம் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வம் வந்துடும். ஸோ குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு குலதெய்வ கோவிலிருந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மண் சொல்லப்பட்டிருக்கு. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வீடு திரும்பும் பொழுது அங்கிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அந்த மண்ணை சிகப்பு அல்லது மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் வீட்டில் சந்தன குங்குமம் இட்டு அதை வீட்டு நுழைவாயில் அல்லது பூஜையில் வைத்து விட வேண்டும். குலதெய்வ கோவில் மண்ணுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இந்த மண்ணை நாம் நிலைவாசலில் கட்டி வைக்கும் பொழுது துஷ்ட சக்திகள் நம்மளை விட்டு அண்டாது. வீட்டில் உள்ள தீய சக்திகளும் வெளியேறிவிடும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு முன்னர்
கண்டிப்பாக இந்த மண்ணை ஆற்றுல கரைத்துட்டு மீண்டும் புதிய மண்ணை எடுத்து வர வேண்டும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்க, வீட்டு குலதெய்வத்தின் மண்ணை வைத்திருக்கக்கூடிய சமயம் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாள் தவறாமல் பூஜைகளை செய்ய வேண்டும். மீறினால் அதனால் கஷ்டம் ஏற்படக்கூடும். உங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்குதுன்னா அப்போ மண்ணை எடுத்துகிட்டு வந்து யாரோ இந்த மாதிரி தவற செஞ்சுருப்பாங்க. அதனால் பார்த்து சூதானமாக இனி இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்தி இருங்க. ரெண்டாவது எடுத்துகிட்டு வர வேண்டிய முக்கிய பொருள் என்னென்னா எலுமிச்சப்பழம். குலதெய்வ கோவிலில் மண்ணை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாதவங்க அல்லது நாள் தவறாமல் பூஜை செய்ய முடியாதவங்க எலுமிச்சை பழத்தை வாங்கி வரலாம். குலதெய்வத்தின் மடியிலிருந்து அல்லது பாதத்தில் வைத்து வழிபட்ட எலுமிச்சை பழத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வருவது ரொம்ப விசேஷம். வழிபட்ட எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு வந்து அதே போல் சிகப்பு அல்லது மஞ்சள் துணியில் கட்டி அதுக்கும் சந்தன குங்குமம் வைத்து நிலைவாசல் அல்லது பூஜரையில் வைத்து விட வேண்டும். இந்த மாதிரி செய்தாலும் குலதெய்வத்துடைய அருளை பெற முடியும். மாணவர்கள் படிக்கக்கூடிய மேசைகளில் வைக்கலாம். தொழில் செய்கிறவங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இந்த எலுமிச்சை பழத்தை வைத்து விடலாம். இவ்வாறு செய்வதால் குடும்பத்தில் அமைதி நிலவும், பிரச்சனைகள் ஏற்படாது. கண் திருஷ்டிகள்லாம் இருந்தால் அதெல்லாம் அகலும். காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகோ, செல்வம் பெருகோ. அதனால் இந்த மாதிரி நீங்கள் குலதெய்வத்துடைய அருளை பெற முயற்சி பண்ணலாம். அப்புறம் மூணாவது சாம்பல். கோவில் திருவிழாக்கள் போது நடைபெறக்கூடிய தீமதி நிகழ்வுகளில் பயன்படுத்தக்கூடிய சாம்பலை எடுத்து வரலாம். இதையும் பூஜரையில் திருநீரோடு கலந்து வைத்து கொண்டு தினமும் நீங்கள் வேலைக்கோ இல்லை வெளியில் போகும்போது நெத்தியில் பூசி வரலாம். இதன் காரணமாக கண் திருஷ்டிகள் இருந்தால் உடனே விலகோ, எதிரிகள் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியும். ஒருவேளை சாம்பல் கிடைக்காதவங்க குலதெய்வ கோவிலில் வழங்கப்படக்கூடிய திருநீர் பிரசாதம் இருக்குல்ல, அதை வீட்டில் உள்ள திருநீரோடு கலந்து பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினாலும் நான் சொன்ன மாதிரி கண் திருஷ்டி இருந்ததுன்னா அதெல்லாம் விலகி ஓடிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டிய முக்கிய பொருள் சந்தனங்க. குலதெய்வ கோவிலில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தக்கூடிய சந்தனத்தை எடுத்து வீட்டில் பயன்படுத்தலாம். அதுவும் செவ்வாய், வெள்ளி அல்லது நல்ல நாட்களில் சந்தனத்தை சிறிது ஜவ்வாது பொடியோடு கலந்து தண்ணீரில் கரைத்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. குறிப்பாக நிலைவாசல், பூஜரை ஆகிய இடங்களில் சந்தனத்தை தடவி குங்குமம் வைத்து வழிபாடு செய்யுங்க. இவ்வாறு செய்வது வீட்டில் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் மகாலட்சுமி கடாசத்தையும் வரவழைக்கும். ஃபைனலாக எடுத்துகிட்டு வர வேண்டிய பொருள் சாலி சரடு. குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய சுமங்கலி பெண்கள் மஞ்சக்கயிறை வாங்கி அதை சுவாமியின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து வாங்கி வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். தாலி சரடை மாற்றும் பொழுது இந்த கயிறை பயன்படுத்தி கொள்ளுங்க. இவ்வாறு செய்வது பெண்களுக்கு சுப பலன்களை தரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கணவருக்கு நீண்ட ஆயுளும் கிடைக்க செய்யும். ஆக மொத்தம் இந்த மாதிரி தாங்க குலதெய்வத்துடைய அருளை பெற நீங்கள் சில விஷயங்கள் செய்யணும். குலதெய்வ வீட்டில் இல்லை அப்படின்னா கஷ்டம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு இதெல்லாம் செய்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.